ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ்ஜி பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரை வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அன்னாச்சி பூ எல்லாம் போட்டுக்கலாம், கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளி வெட்டி இருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு தேவைக்கு தக்கன, ஒரு உலக்கு தான் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு தக்கன பீன்ஸு 2 கேரட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீள நீளமாக வெட்டி இருக்கிறேன், இதில் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்குறேன். எல்லாம் அந்த அரிசிக்கு தக்கன எல்லாம் கொஞ்சமாக அளவாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி எவ்வளோ பண்ணுறீங்களோ அது தக்கன அளவாக எடுத்துக்குங்க. இப்போ கேரட்டு, பீன்ஸ் நீளமாக வெட்டினது போட்டாச்சு. நீளமாக கேரட்டு போட்டாச்சு, பீன்ஸு நீளமாக வெட்டினது போட்டாச்சு. அதுக்கப்புறம் பட்டாணி கொஞ்சம் அளவாக எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய ஸ்பூனு, ஆனால் 4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு. ஒரு உலக்கு அரிசிக்கு காய் எல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்தால நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாத்தூள் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும், பேத்தி சாப்பிட மாட்டாங்க. அதனால் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பொடி 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா இது கிளறி விட்டுக்கலாம். சரி, உப்பு, பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு. அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றுறேன் ஒரு உலக்குக்கு, அதுமாரி ஊற்றலாம். இது காக்கறிலாம் போட்டிருக்கனால கூட ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக இருக்கும். அரிசிக்கு 4 டம்ளர், இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேக விட்டனால ஒரு 4 டம்ளர் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த சின்ன கரண்டிக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. அடுத்தது அது மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை வாஷ் பண்ணி இதில் வெட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. காய்கறி போட்டாச்சு, மசாலா போட்டாச்சு, மல்லித்தலை போட்டாச்சு, கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. இது 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன் வாசமாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.